அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இது பார்த்தீங்கன்னா மகரஜோதி அப்போ ஐயப்பனோட மடியில் படுக்கிறதுக்கு கூட இடம் இருக்காதுங்க. எதனாலனா நம்ம படுக்கிற இடம் எல்லாமே ஐயப்பனோட மடியில் படுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு கூட சொல்லுவேன். இத்தனை பக்தர்களும் பாருங்கள், கோடி ரூபாய் பணம் இருந்தாலுமே கூட நாங்கள் படுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வழித்தடமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பில்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல தான். இந்த இடத்துலலாம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருந்துச்சு, அந்த டேங்குக்கு மேலே ஏறி படுத்துட்டேன். அதாவது அந்த இடத்துக்கு யாருமே வர முடியாது. அப்படி வரணும்னா நல்லா எகர தெரிஞ்சவங்கனால மட்டும்தான் வர முடியும். நான் அந்த டேங்க்கு மேலே ஏறி தனியாக படுத்துக்கிட்டேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பல லட்சம் பக்தர்கள் பாருங்கள், எப்படி ஒரு இடம் கூட இல்லாமல் கிடைக்கிற இடத்த ஒரு சொர்க்கமாக நினச்சி படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. எதனாலனா அவங்க மனசில் அடுத்த நாள் சாயந்தரம் மகரஜோதி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவங்க தூங்குறாங்க. மனசில் 1008 கஷ்டங்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஐயப்பனோட ஒரு முழுமையான ஒரு பாசத்தில், ஒரு அன்புல அவங்க அந்த இடத்துல தூங்குறாங்க. எங்களுக்கு கீழே எவ்வளோ பெரிய பாம்பாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், தேலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரிங்க, எங்கள் மேலே ஏறி போகுமே தவிர எங்களை கடிக்காது. காரணம் ஏன்னா அது ஐயப்பனோட இடம் அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும். எதனாலனா சுற்றி புலிகள், யானைகள், இந்த மாதிரி 1,00,000க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இருந்தால் கூட எங்கள் கிட்ட அது ஒன்று கூட வராது. காரணம் ஏன்னா எங்களுடைய வன பாதுகாவலன் ஐயப்பன், கருப்புசாமி, இது எல்லாம் எங்கள் கூட சேர்ந்து தூங்கும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே.